எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி கேட்க வேண்டியது கிடக்கு? இந்த வேலைக்காகாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? எது வேலைக்காகாத கூட்டமா? ஒரு நிமிஷம் வாங்க சார். உங்களுக்கு வாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா வேலைக்காகாத கூட்டம்னு? கடைசி எப்போ சார் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? நிறைய கம்பெனியில் ரெஸ்யூம் வாங்கிட்டு வில் கெட் பேக் டு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு ஃப்ரெஷர் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு ரிஜெக்ட் பண்ண கதை தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார், நானும் ஒரு முறை அதை அனுபவிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு முறை அனுபவிச்சவங்க, எல்லா ஸ்கில் இருந்தும் பல முறை அனுபவிச்சவங்க. போங்க சார், போய் உட்காருங்க. 1993 ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 60,000 பேர்கிட்ட லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த எம்ப்ளாயிஸ் கொடுத்த வேலை அந்த ஃபீல்டை விட்டு வேற ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியலை. இந்தியாவில் கடந்த 5 வருஷத்துல 75 லட்சம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியே வந்திருக்காங்க. 1,25,00,000 ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் வெளியே வந்திருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை பேருக்கு சரியான வேலை கிடைச்சிருக்கு? ஆஃபீஸ் சேலரி பட்ஜெட்ல 50% மேல சுப்பீரியருக்கு மட்டுமே போகும். இதுல ஃப்ரெஷருக்கு எங்க இருந்து ஹை கிடைக்கும்? வேலையை விட்டு போகாம என்ன பண்ணுவான்? அவன் உங்க கம்பெனில ஷேர் கேட்கல சார், செய்யற வேலைக்கு சரியான சேலரி கேட்கறான். லட்சக்கணக்கில் படிப்புக்கு செலவு பண்ணவே இன்னைக்கு கம்பெனியா வேலை தர்றான். நௌக்கரி இண்டீட்ல அப்ளை பண்றான், லிங்க்டின்ல ரெஃபரல் கேட்கறான். 665 கோடி. எப்படி 665 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஃப்ரெஷரை காஸ்ட் கட்டிங்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குறாங்க. அதுக்காக அவங்க கவலைப்படலை. ஆனா 3-4 வருஷம் படிப்பு செலவுக்கு லோன் எடுத்தவன் அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பிடிச்ச வேலைக்கு ஆசைப்படாம கிடைச்ச வேலை பண்ணிட்டு இருக்கான். இதையெல்லாம் கவனிக்க கம்பெனியில் இருக்க உங்களுக்கு நேரம் இல்லை. கார்பரேட் கிளைண்ட்ஸை சந்தோஷப்படுத்தவும் அவங்க கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்கவும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணவும் நேரம் இருக்கு. எம்ப்ளாயிஸை பத்தி யோசிக்க 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு கார்பரேட்டே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. ஃபேக் ஜாப் போஸ்டிங் போடுற கம்பெனி வேணாம், பல்க் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஏமாத்துற கம்பெனி வேணாம், மெகா ஹையரிங் வாக்கின்னு சொல்லி ஏமாத்துற கம்பெனி வேணாம். ஒரு நாளைக்கு 200 கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெஷர் கிட்ட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா அவன் வாழ்க்கையில சாதாரண கார்பரேட் வேலையை நினைச்சு பார்க்க முடியுமா? சார் என்ன சார் சாதாரண ஒரு வேலை, அதை எப்படி சார் அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிட முடியுமா? சாதாரண வேலையா? எம்எல்எம்னா என்னங்க? ஆள் சேர்க்கறது. இந்த கான்செப்டை மட்டுமே வச்சு கோடிக்கடையை ஊழல் பண்ற ஊருங்க இது. ஜாப்லெஸ் கிராஜுவேட் ஒருத்தன் சூசைட் பண்ணா அது கடைசி பக்க நியூஸ். அதுவே ஒரு கார்பரேட் சிஇஓக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அதுதான் பிரைம் டைம் பிரேக்கிங் நியூஸ். இந்த கார்பரேட் ஸ்கேம்ஸ்ல இருந்தும் ஃபேக் ஜாப் ஹையரிங்ஸ்ல இருந்தும் தப்பிக்க இப்போ கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கோம். இதுக்கான நல்ல தீர்ப்பை உங்ககிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கணும்.